நாச்சியார் திருமொழியில் 8ஆம் திருமொழியில் 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். மத யானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்றும் தானாவான் கருதாது. ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த மதம் பிடிச்ச யானை போல வீறு கொண்டு கம்பீரமாக எழுந்து நல்ல கருமேகமாக இருக்கும் மேக கூட்டங்களே, இந்த திருவேங்கட மலையே வாசம் செய்கிறீர்களே, அங்கேயே உங்கள் வீடு மாதிரி அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிறீர்களே, இந்த பாம்பனை மேலே, பாம்பனைன்னா நான் ஆதிசேஷ படுக்கையில் படுத்துட்டு இருக்காரே பகவான், அவர் ஏதாவது என்னை பற்றி சொன்னாரோ ஒரு வார்த்தை, நான் ஏன்னா அவரே கதின்னு நாங்கள் இருக்கோம், ஆனால் பகவான் அப்படி நினைக்கிறாரான்னு தெரியலையே. அதனால தான் ஒரு பெண் கொடியை, கொடி போன்று பெண் மென்மையாக இருக்கக்கூடிய என்ன வதை செய்தான் என்ன அப்படியே மெலிஞ்சு ஒடிஞ்சு போகிற மாதிரி நான் இருக்கேன் இல்லையா, அப்படியே என்னை கொலை செஞ்சான்னு அந்த பழிச்சொல் நான் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்ல மாட்டாளோ, அந்த பழிச்சொல் சொல்ல மாட்டார்களோ அப்படின்னு மேகத்தை பார்த்து சொல்கிறேன்.